எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஜுவல்லரி ஷோரூம் வந்து சென்னையில ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 16 கோடி சேல்ஸ் இன்னைக்கு மட்டும் நடந்திருக்குது. 7,000 மேல கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தங்கமயில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸு. மார்க்கெட் இன்னைக்கு இறங்குறதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை வந்து யூஎஸ் மார்க்கெட் ஷார்ப்பாக டிக்ளைன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிடிபி டேட்டா வரப்போகுது. அது February 28 அதுவும் வந்து லோவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீசனு. எனக்கு தெரிஞ்சு இந்த இயரே ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி மார்க்கெட் இப்படி தான் இருக்குன்னு தோணுது. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு கம்பெனியை பார்க்கலாங்க. ஸோ நம்ம ட்ராக் பண்ணியிருக்கிற இன்னொரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1992 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. ஒரு இன்டர்வியூ இங்கே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த இன்டர்வியூ சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள். என்டிடிவி ப்ராஃபிட்டில் 6 months ஆச்சு. அது நிறைய விஷயம் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட் ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. லெட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேட்ரி இருக்குல்ல, சப்போஸ் நீங்கள் வீட்டில் வந்து யூபிஎஸ்சி வச்சுருக்கிறீங்க, இல்லை காரில் பேட்ரி இருக்கும்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் இருக்கும். அந்த லேயருக்குள்ளே அந்த லெட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லெட்டு வச்சு தான் அந்த பேட்ரிலாம் பண்ணுவாங்க. ஸோ லெட் ரீசைக்ளிங்கில் வந்து இவங்க 70% ரெவன்யூ உங்களுக்கு அதுலேருந்து வருது. அப்புறம் அலுமினியம் ரீசைக்ளிங் இருக்கிறாங்க, ரப்பர் ரீசைக்ளிங்கிறது என்னங்க, அந்த நீங்கள் பழைய பொருளை எடுத்து மறுபடியும் வந்து அந்த ப்யூரிஃபை பண்ணி அதை க்ரன்ச் பண்ணி அதை மறுபடியும் வந்து திரும்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரீயூசபிளாக ஆக்குறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரீசைக்ளிங் பிஸ்னஸ்ஸு. இவங்க வந்து இது மேஜராக அந்த 5 இதில் இருக்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் ப்ளஸ் கேபிள் ஸ்க்ராப் இதில் இருக்கிறாங்க. இதுதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரிஸை வந்து ஃபுல்லாக பிரித்து அதை மெல்ட்டு பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை ஷேப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை பண்ணி தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இவங்க கம்பெனி ஹெட் குவார்ட்டர் வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்குங்க. இதெல்லாம் வந்து இவங்களோட எக்ஸிஸ்டிங் பிளான்ஸ் இருக்கிற இடம். நாட் ஒன்லி இன் இந்தியா, இவங்க வந்து அப்ராட்லேயும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லெட் ரீசைக்ளிங் இவங்களோட மேஜர் ரெவன்யூ. மீதியெல்லாம் இவங்க அலுமினியம், ரப்பர், பிளாஸ்டிக் இதெல்லாம் பேலன்ஸ் 30% இவங்களுக்கு வருது. ஓகேங்களா? இவங்க வந்து பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. EPR எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல். இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம டீசல் கார்லாம் பார்த்தீங்கன்னா 15 years மேலே யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ க்ரீன் எக்கனாமியை கொண்டு வரணும், பொல்யூஷனை கம்மி பண்ணணும், இந்த மாதிரியான க்ரீனரி விஷயத்துக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதில் இந்த மாதிரி பழைய பேட்டரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்லாம் அதில் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு 50% புஷ் கிடச்சிருக்கு. அதாவது அவைலபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது. நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ளே இதை ஸ்க்ராப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், நிறைய ரீட்டைல் மட்டும் கிடையாது, நிறைய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பேட்டரியை முன்னெல்லாம் லேட்டாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போது குயிக்காக பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து அதனால் நிறைய பழைய பேட்ரி கிடைக்கிது. அதை வச்சு அவங்களால வந்து ரீசைக்ளிங்க்கு வந்து அதுதான் அவங்களோட சோர்ஸு. கரெக்டுங்களா? இவங்களோட பிளான் என்னென்னா, இப்போ கரண்ட்டாக 3 lakh மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை 5 lakh மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனமாக வந்து FY 27 வந்து கொண்டு போகணும். மைல் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிங்க. படிப்படியாக வளர்ந்து ஆஃப்ரிக்கா கானாவில் வந்து இவங்க 2007 போனாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா NSE BSEயில் 2010-2011 வந்து லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. குஜராத் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 2012. ஜெய்ப்பூரில் வந்து 2013. இதுதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம். அலுமினியம் ரீசைக்ளிங்கில் வந்து 2015 வந்து இவங்க உள்ளே என்ட்ரு ஆகிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க படிப்படியாக வளர்ந்துட்டு வந்த ஸ்டேஜுங்க. ஸோ இவங்க இருக்கிற ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா அப்கமிங் பிளான்ஸ் வந்து இவங்க USA சைடும் வந்து மிடில் ஈஸ்ட்லேயே வந்து இவங்க அப்கமிங் பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இவங்க ஆல்ரெடி இருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும், ரெண்டாவது ஆஃப்ரிக்கா சைடில் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. இவங்களோட ஆஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்தியா மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் USA, யூரோப் இந்த மாதிரி இடத்துலையும் இருக்குது. ஸோ மார்ஜின் சைடு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மார்ஜின் வந்து ரிமைன் ஸ்டேபிளாக தான் இருக்கும், ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சோலார் எனர்ஜி பேனலை வந்து இவங்களோட கம்பெனி சைடில் வந்து போட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய பவரை வந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அவங்க இந்த என்வரான்மெண்ட்டில் அவங்க போட்டிருப்பாங்க பாருங்கள். இதுதான் அவங்க டொமஸ்டிக் ஸ்கிராப் கலெக்ஷனு, இந்த பழைய பேட்டரியெலாம் அவங்க எடுக்கிறது. இங்கே பார்த்திங்களா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த மாதிரி சோலார் பேனலை வச்சு அந்த எனர்ஜி மேனுவலாக எலக்ட்ரிசிட்டியை வந்து குறைச்சி சோலார் வழியாக இவங்க சோலார் வழியாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட
ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு குறையும் இல்லைங்களா ஆப்வியஸாக. ஸோ அதுதான் வந்து இவங்களோட பிளானு. ஸோ இதுதான் எனர்ஜி காஸ்ட் அவங்க ரெடியூஸ் பண்ண நினைக்கிறது. ரெண்டாவது ஆர்ஓசி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 19% to 28% பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் 25% ஆவரேஜாக ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது அவங்க மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ லெட் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இதான் அவங்களோட கோரு, அதில் 18 to 20%. பட் அவங்க வேல்யூ ஆடட் அது எக்ஸ்ட்ரா ரீசைக்கிளிங்கில் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த அலுமினியம் பிளாஸ்டிக் ரப்பர்லாம் இவங்க அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சது. அதில் இவங்களுக்கு அதிகமான மார்ஜின் கிடைக்கிது. ஸோ ரீசைக்கிளிங்கில் எங்கெல்லாம் அதிகமான மார்ஜின் கிடைக்குதோ அவங்க அதையே ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் இவங்க ஓவராலாக ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 25 அப்படிங்கிறது அவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ ஃப்யூச்சர் பிளான் அண்ட் டார்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நாட் ஓன்லி அந்த 5 ஏரியா இருக்குது இல்லைங்களா, அது இல்லாமல் லித்தியம் அயன் பேட்டரியும் பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா லெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக ஈவி காரில் இதெல்லாம் லித்தியம் அயன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, கரெக்டுங்களா. ஸோ இவங்க லெட்டுமே வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுனால ஸ்டில் வந்து இப்போ இருக்கிற இவி ரீசார்ஜுக்கு ஆக்சிலரி பேட்டரி அப்படிம்பாங்க. இப்போ உங்கள் கார் வந்து மெயினாக லித்தியம் அயனில் தான் இருக்கும் இவி காரு. பட் உங்களோட ஆடியோ சிஸ்டம்மு சில ஆக்சிலரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து பவர் கொடுக்குறதுக்கு லெட் பேட்டரி உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆக்சிலரி பேட்டரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து அதோட ரீசைக்கிளிங் தான் இவங்களுக்கு கோர் பிஸ்னஸ்ஸு, ஓகேங்களா. ஸோ இவங்க லித்தியம் அயனுக்குள்ளேயே வந்தாங்கன்னா பெரிய ஒரு மார்க்கெட்டை இவங்களால கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் பிளான் பண்ணுறாங்க. ஸ்டீலு, பேப்பர் ரீசைக்கிளிங் இதுக்குள்ளேயே அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஆல்ரெடி 5 இதில் இருக்கிறாங்க. லெட்டு, அலுமினியம், ரப்பரு, கேபிள், இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. இவங்க அடுத்து ஸ்டீலும் வரணும்னு பார்க்குறாங்க, பேப்பர் வரணும்னு பார்க்குறாங்க, லித்தியம் அயன் வரணும்னு பார்க்குறாங்க. ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் போயிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுலேயும் ஒரு பிளானோட வருவாங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த பிளான்ட் வந்து இவங்க ஆல்ரெடி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது H1 FY26 ஆப்ரேஷனில் வந்து H1 FY26 வந்து லித்தியம் அயனையும் ஸ்டீல் அண்ட் பேப்பரை வந்து அடுத்த 3 இயர்ஸ்குள்ளேயும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த அக்விசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நிறைய எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் இப்போ நெதர்லாண்டில் கூட ஒரு கம்பெனி பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கெல்லாம் இவங்க மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பண்ண முடியுமா, இன்னொரு கம்பெனியை வாங்குறது இல்லை இவங்களோட சேர்த்திக்கிறது, இந்த மாதிரி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக இனிமேல் தேவைப்படுற இந்த பிளான் வந்து உங்களுக்கு 600 crore இருக்குது. அதை வந்து இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லேயே பண்ணிக்குவாங்க. அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற காசை வச்சு அவங்க பண்ணிக்குவாங்க. இப்போ ஈக்விட்டிக்கோ டெப்ட்டுக்கோ போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் சொல்லியிருப்பார் அவர். ஸோ கைடன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் சைடு வந்து 25%, ப்ராஃபிட்டபிலிட்டி சைடு 35%. அதாவது வால்யூம்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வால்யூம்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது உங்களுக்கு லெவரேஜ் இருக்குங்கிறாங்க. நான் 25% வளர்ந்தாலுமே 35% எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ லெவரேஜ் உங்களுக்கு இருக்குங்கிறது அங்கே அர்த்தம். லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்கில் ஜனவரி இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இவங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸில் இருக்கும். ஸோ அதிகமாக பண்ணது வந்து யூடி இன்னோவேஷன் ஃபண்டும் டாட்டா யங் சிட்டிசன்ஸ் ஃபண்டும். ஸோ ஆல்ரெடி டாட்டா மல்டிகேப் ஃபண்டு, மிராசெட் ஃபோக்கஸ் ஃபண்ட்லாம் ஆல்ரெடி இருக்கிற குவான்டிட்டி அவங்க அப்படியே வச்சுருக்கிறாங்க. அவங்க மைனஸில் போகல, அதாவது அவங்க ஆல்ரெடி இருக்கிற ஷேர் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க லாங் டேர்முக்கு. இவங்கள்ட்ட ஒரு சூப்பராக ஒரு கான்செப்ட் நான் படித்தேங்க. இந்த ஐசிஆர்ஏ ரிப்போர்ட்டு, அதாவது உங்களுக்கு தெரியும்ல கிரெடிட் ரிப்போர்ட்டிங்கில் என்ன இவங்க வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெட்ஜிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக. ஏன்னா இவங்க இப்போ அலுமினியம் இந்த மாதிரி லெட் அதாவது நீங்கள் கமாடிட்டி சைடில் இருக்கிறப்போ ப்ரைஸ் கமாடிட்டி வந்து கோல்டு மாதிரி தான் டெய்லி இறங்கும் பார்த்துட்டிங்களா. நீங்கள் கமாடிட்டியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபேவராக அந்த ரேட் இல்லாமல் ஏறுது அப்படின்னா அந்த டைமில் அவங்க ஹெட்ஜிங் யூஸ் பண்ணி ஏதாவது சப்போஸ் அவங்களுக்கு கீழே பாட்டம் லைனில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, டாப் லைன்லேயே ஒரு 25% போயிடுவாங்க. அதாவது சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் வரக்கூடிய ப்ராஃபிட்டு இந்த கமாடிட்டி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனால் ப்ராஃபிட் அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெட்ஜிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி வெரி குட்டுங்க. ஸோ இவங்க இந்த ஹெட்ஜிங் மெக்கானிசம் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லணும். எதனாலும் பார்த்தீங்கன்னா சேல் வந்து 31% இன்க்ரீஸ் ஆகியுமே எபிட்டா வந்து ஃப்ளாட் ஆகிருக்கு, விச் இஸ் நாட் அ குட் சைன், கரெக்டுங்களா. பட் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி எந்த இடத்துலையும் கம்பெனி விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஹெட்ஜிங் மூலியமாகவும் இவங்க நிறைய லாஸை வந்து கண்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல அப்ரோச் தாங்க இவங்கள்ட்ட இருந்து.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட வியூ உங்கள் லாஸ்ட் வியூ. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து 25% அளவுக்கு போகும், ப்ராஃபிட்டபிலிட்டியிலே 35% வரைக்கும் போகிறாங்க. நான் கன்சர்வேட்டிவாக 25% வச்சேன்னா 25% நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் இபிஎஸ் வந்து 63 அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மார்க்கெட் வந்து 35 PE அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்னு நான் வச்சாலும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க, 63, ஓகேங்களா. ஸோ 2205. ஸோ இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து FY27 வந்து போவாங்க 35 PE. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா இவங்க 45 PEக்கு மேலே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டு, 45 அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 1700 ஆல்ரெடி அங்கேயே வந்துடுச்சு. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பெக் ரேஷியோ டீசெண்டாக இருக்குது, ROE எந்த பிரச்சனையும் இல்லை. கடனும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா டெப்ட் ஈக்விட்டி கம்பேர் பண்ணுறப்போ வந்து கடன் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணுறப்போ 1 times ஜாஸ்தியாக இருக்குது. 13% க்ளோஸ் டு 14% வந்து இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து வரதை கேஷாக இவங்களால கன்வெர்ட் பண்ண முடியுது. பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ்மெண்ட்டு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த PE ரேஞ்சில் தான் ப்ராப்ளம். ஒரு 1400 ஒரு 1500 இருந்துச்சுன்னா நல்ல டீல் அக்கமுலேட் பண்ணுறதுக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே இது உங்களோட கால் தான் அது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாய்.